Good morning students, welcome to all. Standard 7th subject English, Unit 3. Today we will learn the prose, a prayer to the teacher. Prose, a prayer to the teacher. Prayer na வேண்டுகோள் யாருக்கு அப்படின்னா to teacher. ஒரு டீச்சர் வந்து என்னென்னலாம் சொல்கிறாங்க, ஒரு அட்வைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு ஸ்பீச், ஒரு ஃபங்க்ஷனில், ஒரு கிராஜுவேஷன் ஃபங்க்ஷனில் நடந்த ஒரு ஸ்பீச்சை வந்து நமக்கு ப்ரோஸாக கொடுத்துருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இங்கே சம் பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அவங்களோட ப்ரொஃபஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து உங்களை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, பசில்ஸ் மாதிரி கொடுத்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா உங்களை கரெக்ட் அந்த லெட்டர்ஸை கரெக்டாக ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா என்ன வரும், டீச்சர்ஸ் அதாவது சொல்கிறது, டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட், சொல்லிக் கொடுக்குறது, ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லிக் கொடுக்குறது யார் அப்படின்னு சொன்னாக்கா அப்போ டீச்சர், TEACHER. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு வேர்டையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னாக்கா ஃபில் பண்ணுங்கள். ஓகே, let me start the prose. This lesson is based on a speech made by சுப்ரதோ பக்ஷி. ஸோ இந்த லெசன் வந்து யாரோட ஸ்பீச் அப்படி கொடுத்துருக்கத பற்றி சொல்லியிருக்காங்கன்னா சுப்ரதோ பக்ஷி அவரோட ஸ்பீச்சை வந்து நமக்கு லெசனாக கொடுத்துருக்காங்க. அவர் யார் அப்படின்னா ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் மைண்ட்ரி. அவர் என்னென்னா ஒரு ஃபவுண்டர் அண்ட் CEO. ஆஸ் பார்ட் ஆஃப் த கான்வகேஷன் அட்ரஸ் அட் த இன்டர்நேஷ்னல் அகாடமி ஃபார் கிரியேட்டிவ் டீச்சிங் பெங்களூர் ஆன் January 6, 2005. ஸோ இது வந்து ஒரு கான்வகேஷனில் நடந்தது. எங்கே நடந்ததுன்னா இன்டர்நேஷ்னல் அகாடமிக் ஃபார் கிரியேட்டிவ் டீச்சிங் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் பெங்களூரில் ஒரு இன்ஸ்டியூஷனில் யார் சுப்ரதோ பக்ஷி வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு. அதை நமக்கு ப்ரோஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த டேட்டில் நடந்திருக்கு அப்படின்னா January 6, 2005 நடந்திருக்கு. ஒரு கான்வகேஷன், அதாவது படித்து முடிச்சுட்டு போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுக்குறதா அந்த கான்வகேஷன், பட்டமளிப்பு விழா அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதில் வந்து இவர் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு. He is addressing the teachers graduating from the academy and he requests the teachers to go beyond the syllabus and teach students the values and skills they need to live a useful and meaningful life. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா டீச்சர்ஸ் கிராஜுவேட்டிங், அதாவது அந்த ஃபங்க்ஷன் வந்து யாருக்காக உள்ளதுன்னா டீச்சர்ஸ் கிராஜுவேட்டிங், படித்து முடிச்சுட்டு போகிறாங்க இல்லையா அவங்களுக்கு உள்ளது. யார் நடத்துறது அப்படின்னா அந்த அகாடமிக்கு சொல்கிறேன். என்ன ரெக்வஸ்ட் கொடுக்குறாரு அப்படின்னாக்கா டீச்சர்ஸ்க்கு நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்குற வந்து பியாண்ட் த சிலபஸ், உங்களோட சிலபஸை தாண்டி டீச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும்னா வேல்யூஸ், ஸ்கில்ஸ் அண்ட் தே நீட் டு லிவ் எ யூஸ்ஃபுல் அண்ட் மீனிங்ஃபுல் லைஃப். ஸோ டீச்சர்ஸ் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து சிலபஸை மட்டும் சொல்லிக் கொடுக்கக்கூடாது, அவங்களுக்கு வேல்யூபிளான வாழ்க்கைக்கு தேவையான ஒரு வேல்யூபிள் அண்ட் ஸ்கில்ஸ், திறமைகளை வளர்த்துக்கூடிய வகையில் நம்ம என்ன பண்ணணும், டு லிவ் எ யூஸ்ஃபுல்லாக நம்ம என்ன சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இது வந்து என்னென்னா ஒரு டீச்சிங் ஃபீல்டு. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க, அவங்களுக்கான ஃபங்க்ஷனில் இவங்க வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ இங்கே முடிச்சுட்டு போகிறவங்களாம் யார் அப்படின்னா ஒரு டீச்சருக்கு படிச்சுட்டு போகிறவங்களுக்கு தான் சொல்லிக் கொடுக்குறாரு. ஸோ அவரோட ஸ்பீச், இட் இஸ் a great occasions for the 2005 batch of graduating teachers. ஸோ இது வந்து இந்த பேட்ச் வந்து எந்த பேட்ச் அப்படின்னா 2005 பேட்ச் கிராஜுவேட்டிங் டீச்சர்ஸ், முடிச்சுட்டு போகக்கூடிய ஒரு பட்டம் வாங்கக்கூடிய ஒரு டீச்சர்ஸ் தான் இங்கே இருக்கிறீங்க. இட் இஸ் ஆல்சோ எ கிரேட் டே. இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு கிரேட்டான நாளாக இருக்கும். ஃபார் த ஃபேக்கல்ட்டி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது உங்களுக்கு மட்டும் நல்ல நாள் சொல்ல முடியாது, யாருக்கும் ஃபேக்கல்ட்டி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்னா அந்த குரூப் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். இங்கே இந்த அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கும் என்னது இன்றைக்கி வந்து ஒரு கிரேட் டே. டு ஹாவ் த வேர்ல்டு அனதர் செட் ஆஃப் பீப்புள் whose impact is going to be the proportionately large. அதாவது இந்த இன்ஸ்டிடியூஷன்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு ஒரு டீச்சராக வெளில போகிறாங்க அப்படின்னாக்கா டு செட் ஆஃப் பீப்புள், ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை நாங்கள் வெளில அனுப்புகிறோம். ஹூஸ் இம்பேக்ட், அவங்களோட இம்பேக்ட்னா எஃபெக்ட்,
இஸ் கோயிங் டு பி த ப்ரொபோர்ஷனேட்லி லார்ஜ். ப்ரொபோர்ஷனேட்லினா சைஸ். ஒரு சிறிய அளவில் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம், அவங்கள வெளில அனுப்புகிறோம். அவங்க சொசைட்டியில் போய் என்ன பண்ணணும், நல்லா டெவலப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. I'm honored to be here with all of you to share your joy and your hopes. ஸோ நான் உங்ககிட்ட வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா, ஷேர் யுவர் ஜாய், உங்களோட சந்தோஷங்கள், யுவர் ஹோப்ஸ், உங்களோட நம்பிக்கை எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோப்போ, ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஹானர், நேர்மையாக என்ன பண்ண போகிறோப்போ, ஷேர் பண்ண போகிறோம். என் கூட நீங்கள் என்ன ஷேர் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பீச்சில் சொல்கிறாரு. As teachers of on behalf of all the lives you will touch. ஸோ நீங்கள் வந்து ஆஸ் அ டீச்சராக வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, உங்களோட லைஃப்பில் த லிவ்ஸ் யூ வில் டச், அதாவது உயிருள்ள திங்ஸ் மேலே தான் நீங்கள் டச்சாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம சொல்லிக் கொடுக்குறது யாருக்கு, ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ அப்போ அவங்க வந்துன்னா லிவ்ஸ் யூ வில் டச். ஐ ஹாவ் எ ஃபியூ திங்ஸ் டு ஆஸ்க் ஃபார் யூ. ஸோ அதில் நான் வந்து சில திங்ஸை பற்றி நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஒரு டீச்சர் இருக்காங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுறாங்க, சொல்லிக் கொடுக்குறாங்க. அவனுக்கு யூஸ்ஃபுல்லாக, லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஃபியூ திங்ஸ் டு ஆஸ்க் ஃபார் யூ, நான் உங்ககிட்ட சிலது கேட்க போகிறேன். இட் இஸ் கோயிங் டு பி எ லாங் அண்ட் சம் வாட் அன்யூஷுவல் லிஸ்ட். இது ரொம்ப லாங்கான லிஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கும். அன்யூஷுவல் லிஸ்ட், நீங்கள் இது வரைக்கும் கேட்டிடாத ஒரு லிஸ்ட்டாக தான் இருக்கும் நான் சொல்ல போகிறது. ஸோ ஐ சீக் யுவர் இன்டெலிஜென்ஸ், ஹியர் கோஸ் மை லிஸ்ட். இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா இன்க்ளூஷன், இன்வால்மெண்ட். ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, ஐ சீக் யுவர் இன்வால்மெண்ட், எனக்கு நான் சொல்ல போகிற லிஸ்ட்டு, நான் சில இதெல்லாம் உங்களுக்கு விளக்க போகிறேன். ஸோ உங்களோட இன்வால்மெண்ட் எனக்கு என்னது வேணும். நான் என்னென்னலாம் லிஸ்ட்டு சொல்ல போகிறேனோ அதில் உங்களோட இன்வால்மெண்ட் இருந்தால் தான் ரெண்டு பேரும் என்ன பண்ண முடியும், இப்போ கான்வர்சேஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து கவனமாக கேட்கணும் அப்படிங்கிறது தான் என்ன சொல்கிறாரு, இப்படி சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஐ ப்ரே டு யூ தட் யூ டீச் மீ தட் வேல்யூ ஆஃப் இன்க்ளூஷன். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் எதை சொல்லிக் கொடுங்க அப்படின்னா இன்க்ளூஷன். இன்க்ளூஷன் அப்படின்னா என்னதுன்னா இன்க்ளூடட், சேர்ந்து இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. த பீப்புள் ஹூ ரைட் மை டெக்ஸ்ட் புக் அண்ட் த ஒன்ஸ் ஹூ ப்ரிஸ்கிரைப் த சிலபி வில் நாட் டெல் யூ. அதாவது பீப்புளுக்கு வந்து இந்த புக்கை ரைட் பண்ணி, டெக்ஸ்ட் புக்கில் ரைட் பண்ணியிருக்கிறதோ அண்ட் ஒன் ப்ரிஸ்கிரிப்ஸ் நம்ம கொடுத்துருக்கிற சிலபஸோ, அவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க, புக்கை கொடுத்தவங்களோ இல்லை சிலபஸை கொடுத்தவங்களோ என்ன பண்ண மாட்டாங்க, நமக்கு இன்க்ளூஷனை பற்றி, அதாவது சேர்ந்திருத்தல் அப்படிங்கிறத பற்றி சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஹவு இம்பார்ட்டன்ட் இன்க்ளூஷன் இஸ் ஃபார் மீ டு டூ வெல் இன் லைஃப். அதாவது எவ்வளோ இன்க்ளூஷன் சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நமக்கு அப்படிங்கிறதும் சொல்லிக் கொடுத்தோம்னா டூ வெல் இன் லைஃப், லைஃப் எப்படி இருக்கும், ரொம்ப நல்லதாக இருக்கும். வித்தவுட் த சென்ஸ் ஆஃப் இன்க்ளூஷன், ஒரு இன்க்ளூஷன் சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னாக்க, ஐ வில் நாட் நோ தட் பவுண்ட்ரிஸ் ஆர் மென்ட் டு பி புஷ்டு நாட் டு பி லிவ்டு இன். நம்ம சேர்ந்து இருக்கலை அப்படின்னா ஐ வில் நாட் நோ, நமக்கு தெரியாது, தட் பவுண்ட்ரிஸ் ஆர் மென்ட் டு பி புஷ்டு. பவுண்ட்ரிஸ்னால் தடைகள், நம்ம தடைகள் நமக்கு வந்து கஷ்டங்களுக்குள்ளே நம்ம தள்ளப்படுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நாட் டு பி லிவ்டு இன், நம்மளால் என்ன பண்ணவும் முடியாது, வாழவும் முடியாது. எப்படிப்பட்ட லைஃப், வெல், நல்ல சிறந்த முறையில் நம்மளால் வாழ முடியும். ஸோ அதனால் நம்ம என்ன ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுக்கணும், இன்க்ளூஷன். ஹவ் இம்பார்ட்டன்ட் இன்க்ளூஷன், அதாவது இணைந்திருத்தலோட ஒரு முக்கியத்துவம் என்ன, சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லிக் கொடுக்கணும்னா சொல்லிக் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அதுக்கு சம் எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, டேக் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் தட் த ஃபேக்ட் தட் ஐ க்ளீன் மை ஹவுஸ். இப்போ நம்ம வந்து நம்ம வீடை வந்து என்ன பண்ணுறோம், நான் க்ளீன் பண்ணுறேன், பட் எம்டி மை கேர்பேஜ் ஆன் த ரோடு. ஆனால் என்ன பண்ணுறேன், கேர்பேஜ் அந்த குப்பைகள்லாம் எங்கே கொண்டு போய் கொட்டுறேன், ஆன் த ரோடில் கொண்டு போய் கொட்டிடுவோம். தட் இஸ் பிகாஸ் த ரோட் இஸ் நாட் இன்க்ளூடட். அந்த ரோடு வந்து நம்மளோடது அப்படின்னு நம்ம என்ன பண்ண மாட்டோம், சொல்ல மாட்டோம், நம்மளோடதுன்னா சேர்த்துக்க மாட்டோம். இட் வாட் ஐ ஃபீல் இஸ் மை ஓன், அது நம்மளோடது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சி என்ன பண்ண மாட்டோம், செய்ய மாட்டோம். நம்மளோட வீடு மட்டும் சுத்தமாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடை க்ளீன் பண்ணிட்டு கொண்டு போய் கேபேஜெலாம் என்ன பண்ண, குப்பையெல்லாம் கொண்டு போய் ரோட்டில் கொட்டுவோம். அந்த ரோடு அப்படிங்கிறது நம்மளோடது அப்படின்னு என்ன பண்ணி பார்க்க மாட்டோம், நினச்சி பார்க்க மாட்டோம். ஐ ஃபீட் மை ஓன் சைல்டு. இப்போ நம்ம வந்து நம்மளோட சொந்த குழந்தைக்கு என்ன பண்ணுவோம், சாப்பாடு கொடுப்போம். பட் ஐ டோன்ட் ஆஸ்க் இஃப் த மெய்ட் ஹேஸ் ஈட்டன் டுடே.
ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம், நம்ம வீட்டில் வேலை பார்க்குறவங்களோட பொண்ணு வந்து சாப்பிட்டுச்சா என்னங்கிறத பற்றி நம்ம என்ன பண்ணிக்க மாட்டோம், கேட்டுக்க மாட்டோம். ஹர் ஹங்கர் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் மை ஹங்கர். அவங்களோட பசி அப்படிங்கிறது நம்மளோட பசியோட சேர்த்து நம்ம என்ன பண்ணுறதில்ல, பார்க்குறது இல்லை. சரி, நம்ம குழந்தை சாப்பிட்டா சரி அப்படின்னு சொல்கிறதோட நம்ம விட்டுடுறோம். ஸோ அடுத்தவங்களோட பசி அப்படிங்கிறத நம்மளோட என்ன பண்ணுறதில்ல, சேர்த்து பார்க்குறதில்ல. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாருன்னா, ஐ டேக் மை சைல்டு டு த மூவி. நம்மளோட குழந்தை என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா மூவியை கூட்டிகிட்டு போகிறோம். பட் டோன்ட் ஆஸ்க் ஹிம் டு கால் த நெய்பர்ஸ் சைல்டு. ஆனால் பக்கத்து வீட்டு குழந்தை என்ன பண்ணுறதில்ல, வரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறதில்ல, கேட்குறதில்ல. த சைல்டு இஸ் அவுட் சைட் மை ஜோன் ஆஃப் பேரண்டிங். ஏன்னா அந்த சைல்டு வந்து நம்மளை விட்டு அடுத்ததில் இருக்குது. நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்மளோட இதை மட்டும்தான் என்ன பண்ணுவோம், பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல அதை வந்து நம்ம பார்க்க மாட்டோம். ஸோ த டீச்சர் டீச் மீ இன்க்ளூஷன். ஸோ நம்ம டீச்சர் வந்து என்ன சொல்லிக் கொடுக்கணும், டீச் மீ இன்க்ளூஷன், இணைந்திருத்தல் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன், ஐ ப்ரே டு யூ டு டீச் மீ டு கம்யூனிகேட். நெக்ஸ்ட் எதை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாருன்னா, கம்யூனிகேட். நான் உங்ககிட்ட வேண்டது என்னென்னா, நீங்கள் வந்து எதை அடுத்து கற்றுக் கொடுக்கணும், கம்யூனிகேட் பண்ணுறதை கற்றுக் கொடுங்க. ஆஸ் ஐ கெட் காட் in the rat race of the common entrance test and cutthroat competition, everyone will tell me that my survival depends on my power to impress. ஸோ இப்போ இன்றைக்கி இருக்கிற லெவலில் நம்ம எல்லோரும் எதில், ரேட் ரேஸ், வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கிறோம். காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எல்லோரும் காமனாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், போயிட்டுருக்கோம். கட்த்ராட்னா காம்படேட்டிவ், போட்டிகள் நிறைஞ்ச உலகத்தில் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா போயிட்டுருக்கோம். எவ்ரி ஒன் வில் டெல் மீ. ஒவ்வொருத்தவங்களும் நம்மக்கிட்ட சொல்கிறது என்ன, நம்மளோட சர்வைவல், நம்மளோட சுற்றி இருக்கிறவங்க நம்மளோட பவர் அண்ட் இம்ப்ரெஷனை தான் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, சார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா போயிட்டுருக்குறோம். ஸோ மற்றவங்களுக்காக நம்ம என்ன பண்ணிங்க, சர்வைவல், என்னோடய சமுதாயம், என்னை சுற்றி இருக்கவங்க டிபெண்ட்ஸ் ஆன் மை பவர், என்னோட சக்தி மேலே, என்னோட இம்ப்ரெஷன் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க அப்படிங்கிற தாட்டோடு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா போயிட்டுருக்குறோம். த மோர் ஐ வாண்ட் டு இம்ப்ரெஸ் the less I will communicate. ஸோ மற்றவங்கள நமக்கு தேவை என்ன, ஐ வாண்ட் டு இம்ப்ரெஸ். நம்ம மற்றவங்கள என்ன பண்ணணும், இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால, அப்படிங்கிற ஒரு தாட்டில் நம்ம போகிறதுனால the less I will communicate. நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது என்ன ஆகிட்டு இருக்குது, குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற சர்வைவலுக்காக நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், போயிட்டுருக்கோம். ஸோ அந்த இடத்துல நம்மளோட கம்யூனிகேட் வந்து என்ன ஆகுதுன்னா குறையுது. டீச் மீ டு ஸ்பீக் அண்ட் பி ஏபிள் டு ரைட். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவங்களுக்கு பேச சொல்லிக் கொடுங்க. அதாவது கம்யூனிகேட், மற்றவங்களோட கம்யூனிகேட் பண்ணுறது கொடுங்க. பி ஏபிள் டு ரைட், அதே மாதிரி எழுதவும் என்ன பண்ணுங்கள், சொல்லிக் கொடுங்க. ஸோ தட் ஐ எம் ஏபிள் டு கன்வே வாட் ஐ ஃபீல். அப்போ தான் நம்மளோட ஃபீல் என்ன அப்படிங்கிறத இன்னொருத்தவங்கள்ட்ட என்ன பண்ண முடியும், கன்வே பண்ண முடியும். ஸோ நம்மளை என்ன நினைக்கிறோம், நம்மளோட ஃபீல் என்ன அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு நம்ம தெரிவிக்க முடியும். ஸோ அவங்களுக்கு பேசுகிறதுக்கும் எழுதுறதுக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு அதை கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. டீச் மீ டு கம்யூனிகேட் வித். அதாவது கம்யூனிகேட் பண்ணுறதுனால என்ன அப்படின்னாக்கா, டு யார்கிட்டலாம் நம்ம கம்யூனிகேட் பண்ண சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, டு சிம்ப்ளிசிட்டி ஆஃப் அ சைல்டு அண்ட் த நாக்னஸ் ஆஃப் அ ஃப்ளார். அதாவது சிம்ப்ளிசிட்டி, ஒரு எளிமையான குழந்தைகிட்ட, அண்ட் நாக்டு ஆஃப் எ ஃப்ளார் அப்படின்னாக்கா என்னதுன்னா மென்மையான, அதாவது சின்ன சின்ன குழந்தைங்கள்ட்டையும் பேசுகிறதுக்கு என்ன பண்ணிங்க, சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. தோஸ் ஹூ cannot ஸ்பீக் ஆர் ஹியர். அதே மாதிரி ஒரு குழந்தை பேச தெரியாத குழந்தை, காது கேட்காத குழந்தை இருக்குன்னா அதுங்கள்ட்டையும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், சொல்லிக் கொடுங்க. ஸோ அவங்கள வந்து ஒதுக்கியே வைக்கக்கூடாது. ஸோ அவங்கக்கிட்டையும் பேசுகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும். பீப்புள் லெஸ் கிஃப்டட் அண்ட் லெஸ் ப்ரிவிலேஜ்டு தென் ஐ எம். அது மட்டும் இல்லை, நம்மளை விட டிஸ்அட்வான்டேஜ், லெஸ் ப்ரிவிலேஜ் அப்படின்னா டிஸ்அட்வான்டேஜ், அதாவது என்னை விட குறைச்சி பேசக்கூடிய இருப்பாங்களே, உங்களை விட சில பேர் ரொம்ப பேசாமல் இருப்பாங்களா, அவங்கக்கிட்டையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், போய் பேசுங்க. அவங்கக்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறதுன்னு என்ன பண்ணுங்கள், சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிறாரு. தோஸ் ஹூ ஹாவ் கம் பிஃபோர் மீ அண்ட் தோஸ் ஹூ வில் ஃபாலோ. திங்ஸ் அனிமேட் அண்ட் இன்அனிமேட். உயிருள்ள பொருட்கள், உயிரற்ற பொருட்கள்கிட்டையும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்கிறாருன்னா, ஐ ப்ரே டு யூ டு மேக் மீ லேர்ன். அடுத்து என்ன பண்ண, கற்றுக்கிறதுக்கு, லேர்ன்னா கற்றுக்கிறது சொல்லிக் கொடுங்க. மோர் தென் த டீச்சர் டீச் மீ ஹவ் ஐ கேன் லேர்ன் டு லேர்ன். அதாவது
ஒரு விஷயத்தை கற்றுக்குறோன்னா அதை எப்படி கற்றுக்கிறதுக்கு கற்றுக் கொடுங்க அப்படிங்கிறாரு. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை எப்படி கற்றுக்கணும் அப்படின்னு. அதான் ஹவ் ஐ கேன் லேர்ன் டு லேர்ன். கற்றுக்கிறத எப்படி கற்றுக்கணும் அந்த விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. as you prepare me for the wide world in which I need to fend for myself and for others. அதாவது நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஃபார் த வைல்டு வேர்ல்டு. இந்த வேர்ல்டில் ஐ நீட் டு ஃபெட் அப்படின்னு சொன்னால் என்ன, லுக் ஆஃப்டர், என்ன நானே பார்த்துக்கிறதுக்கான, ஃபார் மை செல்ஃப் அவங்களே பார்த்துக்கிறதுக்கான விஷயத்தை வந்து என்ன பண்ணுங்கள், அவங்களுக்கு லேர்ன் பண்ணுங்கள். உங்களை நீங்களே எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் சொல்லிக் கொடுங்க. ஃபெட் அப்படின்னா லுக் ஆஃப்டர். ஒன் டைம் லேர்னிங் வில் நாட் பி அ குட் எனஃப். ஒரு டைம் மட்டும் சொல்லிக் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து will not be good enough, போதுமானதாக இருக்காது. I will have to learn ability to learn newer. அது மட்டும் இல்லை, நம்ம திறமையை வளர்த்துக்கிட்டு to learn newer, புதுசாக என்ன பண்ணிக்கணும், கற்றுக்கணும். அண்ட் மோர் டிஃபிகல்ட் திங்ஸ், ஒரு கஷ்டமான விஷயங்களையும் கூட நம்ம என்ன பண்ணிக்கணும்னா கற்றுக்கிறணும். சம் இஃப் இட் ஐ வில் நீட் டு லேர்ன் வெரி குயிக்லி. நம்ம என்ன பண்ணணும், சீக்கிரமாகவே என்ன பண்ணிக்கணும்னா ஐ வில் நீட் டு லேர்ன், நமக்கு தேவையான விஷயங்களை வெரி குயிக்காகவே நம்ம என்ன பண்ணிக்கணும், கற்றுக்கணும். In all this, what will become critical in this progress of learning itself? Critical அப்படின்னா இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னம்னா எந்த ஒரு விஷயத்தையும், புதுசான விஷயங்களையும், டிஃபிகல்ட் கஷ்டமான விஷயங்களையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், கற்றுக்கணும். ப்ராக்ரஸ் ஆஃப் லேர்னிங் இட் செல்ஃப் அப்படி நம்ம கற்றுக்கிட்டோம்னா நம்மளோட லேர்னிங் வந்து என்ன ஆகும், ஒரு இம்பார்ட்டன்ட். நமக்கு அது வாட் வில் பிகம் கிரிட்டிக்கல், அது நமக்கு வந்து ஃப்யூச்சரில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இஸ் ப்ராக்ரஸ் ஆஃப் லேர்னிங் இட் செல்ஃப், நம்மளே நம்ம கற்றுக்கிறதுக்கு, நம்ம வந்து மேன்மைப்படுத்துறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோர் தென் ஜஸ்ட் ஐ வாண்ட் ஐ எம் ஏபிள் டு லேர்ன். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்ம ஒரு விஷயத்தை எப்படி கற்றுக்கிறதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா ஹெல்ப் மீ டு லேர்ன் நியூவர் வேவ்ஸ் டு லேர்ன். ஃபஸ்ட்டு நம்ம கற்றுக்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்து என்ன பண்ணணும்னா நியூவர், புது வேவ்ஸ், புது யுக்திகளை பயன்படுத்தி கற்றுக்கிறணும். ஒரே முறையில் கற்றுக்காமல் எப்படிலாம் நம்ம வந்து வேறு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வேறு வழிகளில் நம்ம எப்படி கற்றுக்கலாம் அப்படிங்கிற முறையிலையும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தட் வில் மேக் லேர்னிங் ஜாய் ஃபார் மீ. அது நம்மளை வந்து என்னவா உருவாக்கும் அப்படின்னா லேர்னிங், ஒரு சந்தோஷமான கற்றலை வந்து நம்மக்கிட்ட உருவாக்கும் அப்படிங்கிறாரு. ஸோ இதில் வந்து இந்த லெசனில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு எதை சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்கிறாரு அப்படின்னாக்கா இன்க்ளூஷன். குழந்தைங்களுக்கு வந்து இன்க்ளூஷன், இணைந்திருத்தல் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கணும். அடுத்து ஒருத்தவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணுறதை சொல்லிக் கொடுக்கணுங்கிறாரு. அடுத்து ஒரு விஷயத்தை எப்படி கற்றுக்கணும் அப்படிங்கிறதையும், அந்த கற்றுக்கிறதுக்கு ஹவ் ஐ கேன் லேர்ன் டு லேர்ன், கற்றுக்கிறத எப்படி கற்றுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் உள்ள கிளாஸரி பார்த்தோம் அப்படின்னம்னா கட் த்ரோட் அப்படின்னா காம்படேட்டிவ், போட்டி. லெஸ் ப்ரிவிலேஜ்னா டிஸ்அட்வான்டேஜ்டு. அனிமேட்னா லிவிங், இன்அனிமேட்னா நான் லிவிங். ஃபெட் அப்படின்னா லுக் ஆஃப்டர். கிரிட்டிக்கல்னா எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். ஓகே, இதில் உள்ள ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்துருக்கோம். இப்போ செகண்ட் பார்ட்டை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.